வியாதிக்கு மருந்து வாங்கலாம், வீம்புக்கு மருந்து வாங்க முடியுமா ஐயா? ஆனா எனக்கு தெரிஞ்சு இங்க ஒரு 3 பேர் வீம்புக்கு மருந்து வாங்க வந்திருக்காங்க. கையில காசு நிறைய இருக்கும். வசிக்கிறது அமெரிக்கால. 2 பேர் கிரீன் கார்டு வாங்கி சிட்டிசன் ஆக போறாங்க. ஒருத்தர் அமெரிக்கா மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணை வேற கட்டி கொடுத்துருக்காரு, ஸ்ரேயாவை. ஓ அப்படி. ஓஹோ, நானும் முயன்று பார்த்தேன், முடியலைங்க. ஐயா, எங்களுடைய வாழ்க்கை கணவனுக்கு கனடாவில் மீட்டிங், மனைவிக்கு மென்ஹாட்டன்ல மீட்டிங். 5 மணிக்கு எந்திரிச்சு அறக்க பறக்க புறப்பட்டு பாதி தூக்கத்தில் இருக்க எங்க பிள்ளைங்கள பாத்டப்ல முக்கி எடுத்து டேக்கர்னு ஒரு இடத்துல கொண்டு தள்ளி விட்டுட்டு அவசர அவசரமா இருக்கிற டிராபிக்ல அடிச்சு பிடிச்சி 8 மணி மீட்டிங்க்கு 8:10க்கு போய் சேர்ந்தா எங்க மேனேஜரு உறவுக்காரங்கள மாதிரி ஒரு லுக் விடுவான். 8:10 பார்த்தா 8:30க்கு டேக்கர்ல இருந்து கால் வரும். ஐயா, உன் பிள்ளைய வந்து கூட்டுக்க, அவன் ஓவரா உரசல் கொடுத்துக்கிட்டு இருக்கான் டேக்கர்ல அப்படின்னுட்டு. எனக்கு இருக்கதோ ஒரே பொண்டாட்டி. வருத்தத்தோடு சொல்றீங்களோ? ஆனா டக்குன்னு போன் பண்ணுனா சட்டுன்னு 2 நிமிஷத்துல போய் என் பிள்ளைய கூட்டிட்டு வர்றது என் நட்பு தானேயா. என் கேர்ள் ஃப்ரெண்டு மேகி பேருக்கு ஏத்த மாதிரி 2 நிமிஷத்துல சட்டுன்னு போய் கூட்டு வந்துருவாள் என் பிள்ளைய. ஐயா, இப்படி நண்பர்களோடு பழகி, நண்பர்களோடு உறவாடி, நண்பர்களாகவே வாழ்ந்து, ஏன் இந்த மேடை வரைக்கும் நண்பர்களோட உதவியோட வந்து உட்கார்ந்துக்கிட்டு இங்க வந்து நாக்கு மேல பல்ல போட்டு என்றென்றும் கை கொடுப்பது உறவே. இது உண்ட வீட்டுக்கே 2 செய்யற வேலை இல்லையா? ஏதோ நட்பு அப்படிங்கிறதுனால நாங்க அமைதியா உட்கார்ந்துருக்கோம். இதே உறவுக்காரங்கன்னா குறைஞ்சபட்சம் அவங்க கார் டயரையாட்டு பஞ்சராக்கி விட்டுருப்பாங்க. ஐயா, அவங்க சொல்றது ஒண்ணு, செய்வது வேறு. இது கடுப்பேத்துற வேலை. சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்தால்தான் உத்தமமானவர்கள், உண்மையானவர்கள், நாகரிகம் தெரிஞ்சவர்கள். நாங்க 3 நாகரிகமானவங்க. ஐயா, உலகத்துல பிறக்கிறப்பவே நம்ம உறவை தேர்ந்தெடுக்க முடியாது. கதிர் மாதிரி அண்ணன் வேணும், பூமா மாதிரி சித்தி வேணும், எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்ற ராஜா சார் மாதிரி மாமா வேணும் அப்படின்னு நம்ம உறவை தேர்ந்தெடுக்க முடியாது. அண்ணன் சித்திலாம் வசதி உறவா இருக்காங்க, மாமா தகராறு இருக்காரோ, பொண்ணு கொடுத்தவர்ல. ஆனா 6 அறிவு படிச்ச நமக்கு ஆண்டவன் 2 விஷயத்துல செலக்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்கான். ஒன்னு மனைவி, இன்னொன்னு நட்பு. மனைவியை பத்தி அதிகமா பேசாட்டாலும் கொஞ்சம் லைட்டா டச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இது கல்யாண மாலை நிகழ்ச்சி இல்லையா? ஆமா ஆமா. அந்த மனைவியை செலக்ட் பண்றதையே ஐயா மோகனும் மீராமாவும் நட்புகளின் சங்கமமா மாத்தி வச்சிருக்காங்களே, அதனால தானே இவ்வளவு பெரிய இமாலய வளர்ச்சி. மோகன் ஐயா அன்பா கூப்பிட்டு ஆதரவா பக்கத்துல உட்கார வச்சு, வாங்க பழகலாம், என்கிட்ட நிறைய ஜாதகம் இருக்கு, பிடிச்சிருந்தா கட்டிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. மோகன் ஐயா நமக்கு என்ன சொந்தக்காரர்? 4 பேர் நல்லா இருக்குன்னு ஒரு நண்பர் தானே. அதனால தானே அவரும் அவரை சேர்ந்து 2 லட்சம் குடும்பங்களும் நல்லா இருக்கு. இதுதானே ஐயா நட்பு. அவர் மட்டும் குடும்பம் அப்படின்னு ஒரு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தா அதிகபட்சம் இன்னைக்கு அவர் வீட்டு போர்டுல நன்னிலம் வெங்கடேசன் அசிஸ்டன்ட் மேனேஜர் பின்னி மில்ஸ்னு ஒரு போர்டு தொங்கிக்கிட்டு இருக்கும். ஐயா, இப்ப இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இதுலயே தெரியுதுயா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்ன மாதிரி, கண்ணா இது காசுக்காக வந்த கூட்டம் இல்லை, சொந்தக்காரங்க மாதிரி. இது அன்பால நட்பால வந்த பாச கூட்டம் ஐயா.